த்ரிஷா இல்லனா நயன்தாரா படத்தின் மூலம் தன்னுடைய திரைப்பயணத்தை ஆதிக் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணாரு. அதன் பின்னர் அன்பானவன், அடங்காதவன், அசராதவன், பகீரா ஆகிய படங்களை டைரக்ஷன் பண்ணாரு. ஆனா இவருக்குன்னு தனி அங்கீகாரத்தை பெற்று தந்த படம் அப்படின்னா அது மார்க் ஆண்டனி தான். கடந்த 2023ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த படம் பாத்தீங்கன்னா மாபெரும் அளவில் வெற்றி அடைந்து தனி அந்தஸ்தை ஆதிக் அவர்களுக்கு கொடுத்தது. இதனைத் தொடர்ந்து தனக்கு மிகவும் பிடித்த ஹீரோவான அஜிஸ்வருடன் குட் பேட் அக்லி படத்துல இணைந்தாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா உலக அளவுல மாபெரும் வசூல் வேட்டையாடி அஜிஸ்வருடைய கெரியர் பெஸ்ட் படமாக அமைஞ்சது. குட் பேட் அக்லி படத்தின் மூலம் அஜிஸ்வருடைய மனதுல தனி இடத்தையுமே பிடிச்சிட்டாரு. சோ தரமான ஃபேன் பாய் சம்பவம் கொடுத்த ஆதிக் தான் தன்னுடைய அடுத்த படத்தையுமே இயக்க வேண்டும் அப்படின்னு ஏற்கவே முடிவெடுத்துட்டாரு. ஆமாங்க, அஜிஸ்வருடைய 64 திரைப்படத்தை ஆதிக் தான் இயக்கிறார் அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அது மட்டும் இல்லாம இன்று ஆதிக் அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக படத்துல இருந்து ஏதாவது அப்டேட் வெளியாகுமா அப்படின்னு ரசிகர்களுமே காலையில இருந்து ஆவலுடன் காத்துட்டு இருந்தாங்க. ஒரு சில தகவலோ கண்டிப்பாக இன்னைக்கு அப்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இது வரைக்குமே எந்த அப்டேட்டும் ரிலீஸ் ஆகல. ஆனால் இன்று இரவு 8 மணிக்கு இந்த படத்துடைய முக்கிய அப்டேட் ஒன்று ரிலீஸ் ஆக இருக்கா. அதற்காக ரசிகர்கள் முதல் பல பிரபலங்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ஏகே 64 படத்துல இருந்து வெளியாக போற அப்டேட்டுக்காக உங்களை யாரெல்லாம் ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.